பாஸ் ஆர்டர் திண்டுக்கல் ரீட்டா தானே? எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசு. யார்ப்பா இவன்? பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடுறானுங்க. ஜாதி பெருமை பேசுகிற போது உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்ன? அது வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான். மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தான் உயிரே காப்பாற்றணும் எதுன்னு வந்தாலும் அந்த மரியாதை குறைவான அந்த நட அவங்கள்ட்ட இருக்கும். அவசரப்படாதீங்க பெரியவங்க, நீங்களா பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் வேஷ்டி கட்டியிருக்கேன், இப்படி ஏத்தி இப்படி கட்டும் போது அந்த கெத்து அந்த திமிரு அவனை பார்த்தோன்னு வீம்புக்குன்னு அந்த மீசையை முறுக்குவான். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. அந்த கெத்து அந்த திமிரு அவனை பார்த்தோன்னு வீம்புக்குன்னு அந்த மீசையை முறுக்குவான். சார் ஒரு கேன இவங்க தனியா இருக்கிறப்ப நடந்துக்கிற விதத்துக்கும் இவங்களே ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து இருக்கிறப்ப நடந்துக்கிற விதத்துக்கும் பயங்கரமான மாற்றம் இருக்கும். தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். மாப்பிள்ள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். 4 பேரா இருக்கும்போது அது ஜாதியாகி எல்லாரும் முன்னாடி போய் நின்று கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலனா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒருத்தி சேப்பாத்து ஓடுவோம் பாஸ். சினிமா பாட்டு பாடுறியே, பாத்தியா ஓத தெரியாதா? தெரிஞ்சா தானே. இல்லங்க பழகிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம 10 நாள் மனப்பாடம் பண்ணி முழுசா வந்து ஒப்பிக்கிற பாய். உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. யார்கிட்ட பூ சுத்துற? உன்னை எங்க சங்கத்துல பார்த்ததே கிடையாது. யோ இதெல்லாம் கேட்க நீ யாரியா? நான் இந்த ஏரியா தாதா. மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. அட பாரு இதுதான் முட்டிய போட்டானா? அட இருங்க. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் பேர்ல பொங்கலோ பொங்கல் ஒரு 8 வழிச்சாலை போடுவோம். அங்க பொங்கலோ பொங்கல் ஜெயலலிதா பேர்ல ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்க பொங்கலோ பொங்கல் கட்டுவோம். அங்க பொங்கலோ பொங்கல் வெரி வெரி கலர்ஃபுல், வெரி வெரி மஸ்டிஃபுல். நானும் செல்ஃப் ஃபினான்சிங்ல எடுத்திருப்பேன். எங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால எடுக்க முடியல. இந்த வருஷம் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். எனக்கு டாக்டர் ஆகணும்ன்றது என்னோட கனவு. அதுக்கப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் சார் அவர்களை தொடர்பு கொண்டு பேசணும். அவங்க மூலயமா நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்தோம். எங்களுக்கு இந்த வருஷமே நாங்கள் டாக்டராக எங்களுடைய கனவை நிறைவேற்றி தந்த திரு வேல்முருகன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ என்பது संगी 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 पो पो कोनी कोनी